Hello guys, this is your Anthony from Gaming with Anthony. என்னடா லைக் வந்து எஸ்டர்டே வீடியோ போட்டால் திருப்பியும் வந்து வீடியோ போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்கங்கிறது எனக்கு தெரியும். பட் நான் வந்து ஒர்க் இருந்ததை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? யா, ஐ வாஸ் ஒர்க்கிங் ப்ளஸ் வந்து ஆனால் நான் கேம் ப்ளே பண்ணுறது நிறுத்தினான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஐ வாஸ் பிளேயிங் தி கேம், பட் அப்பப்போ நான் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீச் வந்து நான் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு 2-3 டேஸ் நினைக்கிறேன் முன்னாடி வந்து. சரி சும்மா வந்து நம்ம வந்து சும்மா தானே இருக்கோம், நமக்கு என்னக்கு புல் பண்ணி பார்க்கலாம், பிட்டி பில் பண்ணலான்னு சொல்லி ஒரு 10 புல் கொடுத்தேன். ஓகேங்களா, கென் கிடச்சிட்டான் எனக்கு. சரி கென் கிடச்சிட்டானே, சரி அவன் வெப்பனுக்கும் ட்ரை பண்ணிடுவான், வெப்பன் அந்த ஸ்டாம்புக்கும் ட்ரை பண்ணிடுவான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது பார்த்தா 40வது இதில் தான் கிடச்சிச்சு. ஸோ அதையும் புல் பண்ணிட்டேன், இதையும் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி என்ன எடுத்துட்டேன். ஸோ யூ கேன் சி தோ பார்த்தீங்களா கென் அவனோட வெப்பன். ஆனால் நான் வந்து இது பண்ணல, வெப்பன் ஸ்டாம்பை நான் வந்து அவ்வளோக்கு வந்து மெயின் டீமில் இவனை நான் போடல, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவனை தூக்கி மெயின் டீம்லலாம் போடணும், அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. கில்ட்டில் தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓகே யா, மெயின் டீமில் போடணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. கரெக்டாக 66 லெவலில் இருக்கேன். ஸ்டில் மெயின் இதில் போடணும், லைக் வந்து இவனை வந்து ப்ளே பண்ண வைக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை இப்போத்துக்கு. அந்த ஒரு ரீசன்னால் நானுமே அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ப்ளே பண்ணுறதா என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை, தோணலை. ஆக்சுவலி எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 377 335 ஸ்டோரியும் வந்து அப்படியே நிற்கிது. ஏன்னா ஓவர் ஸ்டோரி கொண்டு வந்துட்டாங்க. லைக் பார்த்திங்கன்னா வந்து அப் டு தட் ரன்கர் அந்த ஆர்கே முடிகிற ஸ்டேஜ் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, கிரிம்ஜா ஃபைட்டு, ஈவன் இந்த ஃபைட்டு கூட கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அந்த ஸ்டேஜ் ஃபைட்டு கூட கொடுத்துட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நிறையா கேரக்டர்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டோரியும் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிடிப்புங்கிறது இல்லை இந்த கேமில் பார்த்திங்கன்னா. அந்த ஒரு ரீசன்னால் தான் நான் வந்து ப்ளே பண்ணாமல் இருக்கேன். ஓ, ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்களா ரெங்கோக்குவை? ஓகே ஓகே ஓகே, இது இப்போ தான் நானே பார்க்குறேன்ப்பா, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ரெங்கோக்குங்கிறத. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனால் அந்த பிடிப்புங்கிறது இல்லை, அதனால தான் ஐ டிடன்ட் டூ மச் திஸ் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். போரும் அடிச்சிருச்சு பார்க்க போனால். ஸோ ஐ ஆல்சோ ஃபெல்ட் போரிங் பிளேயிங் திஸ் கேம். நான் சும்மா கிரைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ளே பண்ண முடியாது, ஸ்டோரி ஏதோ இருந்தால் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அதனால தான் கென்சன் ஒரு கென்சனில் கூட ஒவ்வொரு அப்டேட் அப்போ மட்டும் தான் ப்ளே பண்ண தவிர டெய்லியும் நான் வந்து லாகின் பண்ணியும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஒரு கேரக்டரை பிடிச்சி போச்சுன்னா மட்டும்தான் அந்த கேரக்டருக்காக புல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது யா, ஸோ அதுதான் ரீசன் பார்க்க போனால், வேறு எதுவும் கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கு நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களே பாருங்களேன், இந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் ஃபஸ்ட்டு இது நான் ப்ளே பண்ணியிருப்பேன், அடுத்து நான் ப்ளே பண்ணலை. ஸோ ப்ளே பண்ணலாம், ஜஸ்ட் லெட்ஸ் ட்ரை, பார்ப்போம் எப்படி வந்து நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வந்ததுக்கு ஒரு பிளேயிங் வீடியோவை போட்டுட்டு ஓகே deal as much as எனக்கு தெரிஞ்சு இவன் கிட்டலாம் டேமேஜே உழுகிறதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாங்காய்ச்சிக்கெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாங்காய்ச்சிக்கோ அந்தளவுக்கு டேமேஜை கொடுக்க மாட்டேங்கிறான். ஐசனோட டேமேஜ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குப்பா. ஐ லைக் ஐசன் டேமேஜ். பேசாமல் ஐசன் டீமை கொண்டு வந்திருக்கலாம் போல இருக்குது இந்த டீமை வச்சுருக்கிறதுக்கு.
ஓகே. கொண்டு வரலாம் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. That's it. I think I have to try with Aizen. அப்போ தான் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. Aizen வச்சு சர்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எடுக்க முடியும் போல். கண்டினியூ கொடுப்போம். அதே 7116 86 என்னமோ. டோட்டல் எவ்வளோ டேமேஜ் தான் பண்ணோம்? 5 lakh 8 lakh 7 lakh. ஓகே 2 lakh வரைக்கும் டேமேஜ் கொடுக்கணுமா? வாய்ப்பே இல்லைப்பா தம்பி. சரி இன்னும் இவனை வந்து இந்த டீம் வேணாம், டீம் ஸ்லாஷே தேவையில்ல எனக்கு. I'll go for Aizen டீமுக்கு போவோம். Aizen இந்த டீம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. மெயின் டீச்சர் டேமேஜ் ஐசனே வச்சுப்போம். எனக்கு ஐசனை பிடிச்சிருக்கு. ஐ லவ் ஐசன், தட்ஸ் இட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். கேரக்டர் வைஸும் சரி, அந்த ப்ளீச்லேயே உனக்கு ஒன் ஆஃப் த நான் பிடிச்ச ஒரு கேரக்டர்னால் அது வந்து இவன் தான், ஐசன் தான். ஏய் டேமேஜ் பண்ண விட்றா. நைஸ். பேசாமல் கிரிமிஞ்சாக்கு பதிலாக வந்து அவனை தான் வச்சுருக்கணும் போல. பாரு I'm getting shafted யார். இதுக்கு நான் இவனையே வச்சுருப்பேன் போல. ஒருவேளை இந்த டேமேஜ் உழுக்கிறது இல்லையோ ஒரு வேலை டைலுக்கு டஸ்ட் டேமேஜ் தான் கிடைக்குமோ ஒரு வேலை. மேபி அந்த ஒரு ரீசன்னால தான் இருக்கும். நான் பண்ணுறதே மிஸ்டேக். ஒரு வேலை டீம் பர்ஃபெக்ட் வச்சுருக்கோ மேபி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பாருங்களேன் டேமேஜ் ரொம்ப கம்மியாக விழுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 1 minute இது. எஸ் இல்லை இது இந்த டேமேஜே ஒடுக்காதே. 1 minute. எனக்கு ஒரு தேர்ஸ்ட் டேமேஜ் தான் கொடுத்துருக்காங்களோ ஒரு வேலை. 1 minute இரு. இந்த டீம் இது பார்த்தா தெரிஞ்சிடும் எனக்கு. எப் கின்னு. ஓகே இவனை வைப்போம். சாரி சாரி. பார்ப்போமா தேர்ஸ்ட் டேமேஜ் எந்த அளவுக்கு உழுகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். தேர்ஸ்ட் டேமேஜ் எந்த அளவுக்கு உழுகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். தேர்ஸ்ட் டேமேஜ் தான் வேணும் போல இருக்கு. எஸ் தேர்ஸ்ட் டேமேஜே தான்.
அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்பா ஏன் டேமேஜ் உடுக்கிறது இல்லை, பட் வந்து பிரேக் ஆகுறது வந்து சீக்கிரமாக ஆகுது. அது எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து மிஸ் ஆயிட்டான். ஓகே வேக்காக எனக்கு தெரியுதுப்பா. ஓ பரவாயில்லையே, தேர்ஸ்ட் டேமேஜ் நல்லா கொடுக்குது. கத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான்டா. கத்தியாக எடுத்துருக்க. பரவாயில்ல, ஐ திங்க் அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேர்ஸ்ட் டேமேஜ் டீமை தான் வைக்கணும் போல. குட். எனிவே உங்களுக்கு எப்படி இந்த கின் இருக்குது, கின் கிடச்சதா, கின்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கின்னோட கேம் ப்ளே பற்றி, அதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, அடுத்து என்ன கேரக்டர் கொண்டு வர போகிறாங்கங்கிற ஐடியா இல்லை. ஐ ஆல்சோ டோன்ட் ஹாவ் தட் ஐடியா. ஸோ பட் யாராக இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? பார்த்தீங்களாலே தெரியும், 3வதுலேயே சசுகேசன் இருப்பான். வித்தின் 10 புல்லே எனக்கு வந்து கின் எச்சி மாதிரி கிடச்சிட்டான். ஸோ இட் வாஸ் அ லக்கி புல்ன்னு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம் அடுத்து யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எஸ்எஸ்ஆரா, சப்போர்ட் கேரக்டராக ஒருத்தங்களை ரிலீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தான் என்னோடய இது. சரி பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். யா பை ஆல். எஸ்.